Yes, today, yes, children, now we are going to see 8th standard workbook mathematics worksheet number 7. ஓகேவா நேற்று வந்து 6 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி வந்து 7th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. ஆன் டிவைடிங் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 we get அப்படின்னு கேட்டிருக்காங்கம்மா. ஆன் டிவைடிங், ஸோ டிவைடிங் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுத்துக்கோங்க, எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர். நீங்கள் நோட் புக் வச்சு, இன்றைக்கி எல்லாருமே நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க, நோட் புக்கு கையில் வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் ஒர்க் புக்கை கையில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் 3 டேர்ம்ஸ் இருக்குது. இட் இஸ் எ ட்ரைனாமியல், அதை எழுதிக்கிட்டோம். இப்போ டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இது மாதிரி சம்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மளால் என்னென்ன சிம்பிளிஃபை பண்ண முடியும், கொடுத்துருக்கிற பாலினாமியல்ஸ், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸை வந்து எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா தட் இஸ் பெட்டர் டு ஃபைண்ட் த ஆன்சர். ஸோ இங்கே பாருங்கள், நியூமரேட்டரில் என்ன இருக்குதுன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதில் இருந்த 3 டேர்ம்லேயுமே இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் 3 டேர்ம்ஸ் இருக்குது. எக்ஸ் கியூபுங்கிறது ஒரு டேர்ம், உறுப்புன்னு சொல்கிறோம். 2x ஸ்கொயருங்கிறது ஒரு டேர்ம், எக்ஸுங்கிறது ஒரு டேர்ம். ஸோ 3 டேர்ம்ஸ் இருக்குது. திஸ் இஸ் அ ட்ரைனாமியல். தென் இந்த 3 டேர்ம்லேயுமே காமனாக ஏதாவது ஒரு வேரியபிள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், எக்ஸுங்கிறது தான் வேரியபிள். வேரியபிள்ங்கிறது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட், மாறிகள், தமிழில் வந்து மாறின்னு சொல்கிறோம். ஸோ 3த்துலேயுமே சேம் ஆல்ஃபபெட் எக்ஸ் வேரியபிள் இருக்கிறதுனால ஒன்று வந்து நம்ம காமனாக வெளியில் எடுத்துக்கிறோம். இப்போ 3 டேர்ம்லையுமே இருந்தால் தான் நம்மளால் வெளியில் எடுத்துக்க முடியும். அதாவது மோர் தென் 2 டேர்ம்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னா பொதுவான மாறியை நம்ம வெளியில் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா லீஸ்ட் வேரியபிளை தான் நம்ம எடுக்கணும். லீஸ்ட் வேரியபிள்ங்கிறது பவர் தான் பார்க்கணும். பவரில் பாருங்கள், இங்கே வந்து பவர் 1. இதே இங்கே வந்து எக்ஸே இல்லைன்னு வைங்க, இல்லை இந்த டேர்மே இல்லை, இந்த டேர்ம் இல்லை, ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்ம் தான் இருக்குது அப்படின்னா லீஸ்ட் வேரியபிள் எக்ஸ் ஸ்கொயர்டு, லீஸ்ட் வேரியபிள் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ லீஸ்ட் வேரியபிள் பவர் வந்து இருக்கிறதுலே சின்ன இருக்கக்கூடிய வேரியபிளை வெளியில் எடுத்துக்கிறோம். இப்போ ஒவ்வொரு டேர்ம்லேயும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூபில் இருந்து நம்ம ஒரு எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம். பவரை தான் நம்ம மீன் பண்ணுறேன் நான். ஸோ எக்ஸ் ஒரு எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம். ஸோ மீதம் 2 எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் இங்கே பாருங்கள் 2. அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸ், இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர்டில் ஒரு எக்ஸை வெளியில் எடுத்தாச்சு. ஸோ ஒரே ஒரு எக்ஸ் ப்ளஸ் இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்குது இல்லையா. தட் மீன்ஸ் அந்த எக்ஸை தான் நம்ம வெளியில் எடுத்திருக்கோம். அப்போ அந்த இடத்துல 1 இருக்கிறதா அர்த்தம். பை ஆல்ரெடி டினாமினேட்டரில் என்ன இருக்குதோ அதை நம்ம எழுதிக்கிறோம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஏன் இது மாதிரி செய்கிறோம் அப்படின்னா நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டரில் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இது மாதிரி we are taking the common term outside, பொதுவாக இருக்கக்கூடிய அந்த வேரியபிளை வெளியில் எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் எக்ஸ் இருக்கிறதுனால we can cut it. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்படி மேலே நியூமரேட்டரில் ஏதாவது ஒரு நம்பர் 3 கீழே 3 இருக்குது அப்படின்னா கட் பண்ணிக்கலாமோ அதே மாதிரி தான் வேரியபிளுக்கும் கட் பண்ணுறோம். தென் இங்கே இருக்கக்கூடிய ஃபார்முலாப்பா நியூமரேட்டரில் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா பிரகாரம் இருக்குது. கேட்குதாம்மா? எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டு அந்த ஃபார்முலா பிரகாரம் இருக்குது. இன்றைக்கி இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால சரியாக நமக்கு சிக்னல் கிடைக்கலாமா, நீங்கள் மேனேஜ் பண்ணி கிளாஸ் பாருங்கள். ஸோ பாருங்கள், நியூமரேட்டரில் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1
the whole squared அப்படிங்கிற algebraic expression இயற்கணித முற்றொருமைக்கான ஃபார்முலா பிரகாரம் இருக்குது by ஆல்ரெடி இங்கே x plus 1 டினாமினேட்டரில் x plus 1 இருக்குது. ஸோ இங்கே x plus 1 the whole squared அப்படிங்கிறது நம்ம அந்த ஃபார்முலா பாருங்கள் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் a plus b the whole squared a plus b the whole squared ஃபார்முலா. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்கம்மா, ஃபார்முலாவெலாம் எழுதிட்டு வாங்க. ஸோ a plus b the whole squaredக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a squared plus 2ab plus b squared a squared plus 2ab plus b squared அந்த ஃபார்முலா தான். ஸோ இங்கே ஏங்கிறது என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த இதை தான் நான் சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஏ வந்து எக்ஸாக இருக்குது, பிங்கிறது வந்து ஒன்றா இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 the whole squared அப்படிங்கும்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 அதனால தான் நம்ம இங்கே இப்படி எழுதியிருக்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் 1 the whole squaredன்னு எழுதியிருக்கோம். எக்ஸ் ப்ளஸ் 1 the whole squaredன்னு ஏன் எழுதியிருக்கோம் அப்படின்னா இந்த a ப்ளஸ் b the whole squared ஃபார்முலா பிரகாரம் இங்கே இருக்கிறதுனால நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 the whole squared by எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே இருக்கக்கூடிய பவரில் இருக்கிற ஒன்று கட் ஆகிடும். ஸோ மீதம் இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான், மீதம் இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1 தான். ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுமா? ஹலோ, இது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் நாலாவது ஆப்ஷன். எஸ்பா டி. இது வந்து டிங்கிற ஆப்ஷனில் இருக்குது. இந்த சம்மில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார்முலா வந்து நீங்கள் தரோவாக அந்த ஃபார்முலாவுக்குன்னு நான் தனியாக நம்ம ஒரு கிளாஸ் வைக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலாவெல்லாம் நீங்கள் தனியாக நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரி, அந்த a ப்ளஸ் b தான் ஹோல் ஸ்கொயர் = a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இது மாதிரி ஃபார்முலாவை நீங்கள் நல்லா தரோவாக இருந்தீங்கன்னா இந்த சம்ஸில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த ஃபார்முலா பிரகாரம் அந்த ஈக்குவேஷன் இருக்குது. கேளுப்பா, கேளு. என்ன டவுட்டுப்பா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, கேன் ஐ மூவ் டு த நெக்ஸ்ட் சம்? 8th கொஸ்டின் பாருங்க. 8th கொஸ்டின் சரி, 8th கொஸ்டின். இப்போ 8th கொஸ்டின் பாருங்க. ஆன் டிவைடிங் 8th கொஸ்டின் பாருங்க. ஆன் டிவைடிங் p into 4p cube minus 32 by 4p into p minus 2. ஸோ இதே நம்ம டிவைடு தான் பண்ண போகிறோம். p bracket of 4p cube 4p cube நீங்கள் காப்பி பண்ணிகிட்டே வாங்கம்மா, எழுதிட்டே வாங்க நோட்டில். minus 32 minus 32 is divided by 4p into bracket of p minus 2 p minus 2. so numerator denominator பாருங்க. as usual இங்கே பாருங்க, எப்போவுமே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டேர்ம்ஸில் பொதுவாக ஏதாவது வெளியில் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். இங்கே ரெண்டு டேர்ம்லேயுமே பொதுவான வேரியபிளோ நம்பரோ இருந்தது அப்படின்னா நம்ம வெளியில் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், நியூமரேட்டரில் பி ஏற்கனவே இருக்கிறத அப்படியே வச்சுக்குவோம். இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் பாருங்கள் 4p கியூப் இருக்குது, இங்கே 32 இருக்குது. காமனாக இருக்கிற விஷயத்தில் வேரியபிள் தான் பார்க்கணுன்னு இல்லை, நம்பர்ஸும் பொதுவாக இருந்தால் நம்ம நம்பரையும் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் பொதுவாக எடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் 4 இருக்குது, 32 இருக்குது. 432ல் ஸோ 32க்குள்ளே 4 இருக்குது. ஸோ நம்ம காமனாக வெளியில் எடுக்கலாம். 32க்குள்ளே எத்தனை 4மா இருக்குது காவியா? 32ல் எத்தனை 4s இருக்குது? 32ல் எத்தனை 4ஸ்மா இருக்குது? 8 4s are 32 இல்லையா? ஸோ நம்ம 4ஐயும் நான் வெளியில் எடுத்துடுறேன். ரெண்டு டேர்ம்லேயும் 4 பொதுவாக இருக்கிறதுனால நான் 4ஐ வெளியில் எடுத்துடுறேன். எடுத்தது போக மிச்சம் பார்த்தீங்கன்னா p cube minus 8 8 அப்படின்னா 8 4s are 32. சரியா? பொதுவான காரணிகளை பொதுவான உறுப்புகளை வெளியில் எடுக்கிறோம். ஸோ கீழே as usual என்ன இருக்குது? 4p
bracket of p minus 2, bracket of p minus 2. இப்போ bracket க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் இந்த 4pனாலும் p4னாலும் எல்லாம் ஒன்று தான் சரியா. ஸோ 4pயும் கேன்சல் ஆகிடும். 4pயும் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் இந்த சம் நல்லா கவனமாக கவனிங்கம்மா. p cube மைனஸ் 8 அப்படிங்கிறது வந்து ஒரு கணஎன்மா. கணஎன்னா எந்த கணஎன் சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டின் கணஎன். அதாவது 2 × 2 × 2 ஒரு எண்ணை 3 முறை பெருக்க கிடைப்பது தான் கணஎன். ஸோ இங்கே பாருங்கள் 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 2 cube எத்தனை முறை நம்ம பெருக்கியிருக்கோம்? 3 முறை பெருக்கியிருக்கோம். ஸோ 2 cubeங்கிறது தான் 8. இந்த 8ஐ தான் நம்ம இப்போ மாற்றி 2 cubeன்னு நான் எழுத போகிறேன். இந்த p cubeங்கிற மாதிரி இங்கே என்ன எழுத போகிறேன்? 2 cube. 2 cube is divided by again p minus 2. மாற்றி எழுதிட்டேமா. இந்த இங்கே பாருங்கள் இங்கே வந்து 4p கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதை விட்டுட்டோம். அதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறத கம்பேர் பண்ணுறோம். ப்ராக்கெட்டில் இருக்க இந்த p cube minus 8ஐ வந்து நான் எப்படி மாற்றி எழுதியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா p cube minus 2 cubeன்னு எழுதியிருக்கேன். அந்த 8ஐ வந்து நான் 2 cubeன்னு கொண்டு வந்துட்டேன். ஏன் கொண்டு வர்றேன்னா 8ங்கிறது வந்து ஒரு கணஎண். அதாவது 2ஐ 3 முறை பெருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது. அதாவது 2 cubes = 8. ஏன் நான் கியூப் ஃபார்மில் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா இங்கே p cube அப்படின்னு ஒரு p cube minus 2 cubeன்னு நமக்கு ஒரு அல்ஜிப்ராவில் ஃபார்முலா இருக்கிறதுனால நான் அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அப்படின்னா தான் நம்மளால் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். சரி இப்போ பாருங்கள். இப்போ p cube minus 2 cubeக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாலாம் இது திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபார்முலாவை நீங்கள் எழுதிக்கிட்டே தான் வரணும். a cube minus b cube, a cube minus b cubeக்கான ஃபார்முலா எழுதிக்கோங்க. இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. a minus b bracket of a squared plus ab plus b squared. This is one of the important formula ma. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் எழுதிக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம சமன்பாடுக்கு தகுந்த மாதிரி எந்த ஃபார்முலா பிரகாரம் இருக்குன்னு சொல்லி நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b squared. அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ ஏங்கிற இடத்துல இங்கே வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு நியூமரேட்டில் பாருங்கள். ஏங்கிற இடத்துல பியாக எடுத்துக்கிறோம், பிங்கிற இடத்துல 2ஆக எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். நம்ம அப்படி மீன் பண்ணிக்கணும். ஏ பி அந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம மீன் பண்ணிக்கிறோம். தட் மீன்ஸ் p cube minus 2 cube. சரியா? சரி, இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம எழுதிக்கிட்டோம். இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா இங்கே நியூமரேட்டரில் என்ன வரும்? p cube minus 2 cube நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். p minus 2 ஏ இந்த ஃபார்முலா பிரகாரம் நான் எழுதிட்டு இருக்கேன். இந்த ஃபார்முலா பிரகாரம் தான் இது இருக்குது. p cube minus 2 cube இருக்கிறதுனால ஏ இருக்கிற இடத்துல எல்லாம் p ஆகவும் b இருக்கிற இடத்துல எல்லாம் 2 ஆகவும் நான் எழுதுகிறேன். ஸோ ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு, ஏங்கிறது நம்ம என்ன மீன் பண்ணியிருக்கோம்? p மீன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ p ஸ்கொயர்டு ப்ளஸ் அகெயின் a இன்ட்டு b ஏபிங்கிறது வந்து ஏங்கிறது p ஆகவும் பிங்கிறது -2 ஆகவும் இருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து ப்ளஸ் போட முடியாது, -2b. ஏவும் பியும் பெருக்கிறோம். ஏ வந்து p, b வந்து -2. ஸோ -2p ப்ளஸ் b ஸ்கொயர்டுங்கிறது வந்து தட் மீன்ஸ் b ஸ்கொயர்டுங்கிறது என்னதுப்பா? இங்கே என்னவா எடுத்திருக்கோம்? பிங்கிறது என்னவா எடுத்திருக்கோம்? 2 squared. ஸோ 4. சாரி பக்கண்ணா, இங்கே பாருங்கள் இந்த ஃபார்முலா பிரகாரம் இங்கே ஃபார்முலாவில் ப்ளஸ் தானே இருக்குது. ஸோ வி ஹாவ் டு புட் ப்ளஸ் ஹியர். சரியா? p ஸ்கொயர் ப்ளஸ் 2p ப்ளஸ் 4. இங்கே மைனஸாக இருந்தால் கூட இந்த ஃபார்முலாவில் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ்ன்னு தான் எடுத்துக்கணும். சரியா? சொல்லுப்பா, சொல்லு. எனி டவுட்? இப்போ டினாமினேட்டரில் p minus 2 இருக்குது. ஆல்ரெடி டினாமினேட்டரில் என்ன இருக்குது? p minus 2 இருக்குது. இப்போ நமக்கு நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் இருக்கக்கூடிய இந்த p minus 2வும்
p minus 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ விச் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன்? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கிறது p ஸ்கொயர் ப்ளஸ் 2p ப்ளஸ் 4ங்கிறது தாம்மா சரியான ஆன்சர். இதை வந்து நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணிகிட்டே வாங்க, கூட சேர்ந்து எழுதுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. p ஸ்கொயர் ப்ளஸ் 2p ப்ளஸ் 4 இதுதாம்மா சரியான ஆன்சர். பக்கத்தில் ஒர்க் புக் வச்சுருக்கீங்களா? ஒர்க் புக் இருந்ததுன்னா அதில் ஆப்ஷன் பார்த்து சொல்லுங்கம்மா, எந்த ஆப்ஷன்? நாளையிலேருந்து ஒர்க் புக் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம 7th ஒர்க் ஷீட் வர்றோம். இன்னும் இருக்குது 12 ஒர்க் ஷீட்ஸ் ஆர் த கையில் வந்து ஒர்க் புக்கு ஒர்க் ஷீட் கையில் இருக்கணும். நோட் வச்சுக்கோங்க. நவ் ஐ எம் கோயிங் டு ரப் இட். எந்த ஆப்ஷன்மா இருக்குது? ஆப்ஷன் சி. C is the right answer for this question, 8th question. சரியா? சரி, இப்போ அடுத்தது பாருங்க, 9th sum பாருங்க. Using proper identity, the expansion of 3 plus 5c into 3 plus 5c is. இது ரொம்ப ஈஸி, பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிருது. இந்த ஃபார்முலா வந்து a plus b into a plus b இல்லையா? இது ஏங்கிறது வந்து 3ங்கிறது வந்து ஏவா எடுத்துக்கிறோம், 5cங்கிறத வந்து பியா எடுத்துக்கிறோம். ஸோ a plus b into a plus b. அப்போ a plus b தான் ஹோல் ஸ்கொயர்டு தான் அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம எப்போவுமே வந்து அந்த ப்ராப்பர் ஐடென்டிட்டிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன் தான் ஐடென்டிட்டி, இயற்கணித முற்றொருமைகள். ஸோ இது வந்து a plus b into a plus bங்கிற இருக்கிறதுனால a plus b 2 times அப்படிங்கிறது பவர் தானே. ஸோ a plus b the whole squared. a plus b the whole squared. நமக்கு ஃபார்முலா தெரியும். a plus b the whole squaredக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, a plus b the whole squaredக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a squared. இதை எழுதிக்கோங்கம்மா. a plus b the whole squared is equal to a squared plus 2ab plus b squared plus b squared. ஸோ நம்ம இங்கே வந்து ஏங்கிறது என்னவா எடுத்திருக்கோம் 3, பிங்கிறது என்னவா எடுத்திருக்கோம் 5c. ஸோ அது 2 times இருக்குது இல்லையா? ஸோ ஹோல் ஸ்கொயர்ட். அங்கே 2 times கணக்கில் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம 2 times பவரில் எடுத்துக்கிறோம். when we are multiplying, இங்கே மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பவரை எப்பயுமே ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பவர் 1 இருக்கிறதா தான் அர்த்தம், இங்கே பவர் 1 இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், பவரை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். 2 times கொடுத்துருக்கிறதுனால பவரை ஆட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நம்ம என்ன மீன் பண்ணியிருக்கோம், ஏங்கிறத வந்து 3 மீன் பண்ணியிருக்கோம், பியை வந்து 5cன்னு மீன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஏ வந்து 3 squared 9 ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு ஏங்கிறது 3ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா, பிங்கிறத வந்து 5cன்னு எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரே டேர்ம், மிடில் டேர்ம், காமன் டேர்ம், மிடில் இருக்கக்கூடிய டேர்ம். ஸோ நீங்கள் ப்ராக்கெட்குள்ளே எப்பயுமே எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஷன் ஆகாது. ப்ளஸ் பி ஸ்கொயர்டுங்கிறது 5c ஸ்கொயர்டு நீங்கள் போட்டுறக்கூடாது, நல்லா கவனமாக கவனிங்க. ஹோல் ஸ்கொயர்டு போடணும். 5c த ஹோல் ஸ்கொயர்டு, பிகாஸ் இந்த பவரில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் பிலாங்ஸ் டு ஈச் நம்பர் அண்ட் வேரியபிள் இன்சைடு த ப்ராக்கெட். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கும் அது சொந்தம் தான், அது பொருந்தும், சிக்கும் பொருந்தும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், சி ஸ்கொயர்டுன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். ஸோ ஹோல் ஸ்கொயர்டு போட்டுக்கணும். இப்போ அடுத்து பாருங்கள் 9 ப்ளஸ், இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நான் மொத்தமாக எழுத சொன்னேன், ஏன்னா அந்த ஒர்க்கு அந்த வேலையை மட்டும் நம்ம தனியாக செய்ய போகிறோம். ஸோ 2 3s are 6, 6 5s are 2 3s are 6, 6 5s are 30. நம்பரெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 30 சி, வேரியபிளுக்கு வேறு சி மட்டும்தான் இருக்குது. ஸோ சி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து பவர் வந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த 5க்கும் பொருந்தும், சிக்கும் பொருந்தும். அப்போ 5 ஸ்கொயர்டு 25, சிங்கிறது சி ஸ்கொயர்டு. இதுதான் ஆன்சர். ஸோ 25 which is in option A. ஏல இருக்குது இல்லையாம்மா, 25c ஸ்கொயர். அது வந்து ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்காங்க, அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 + 3னாலும் 3 + 2னாலும் ஒன்று தானே. ஸோ இங்கே ஆர்டரை மாற்றி இருக்குது, டோன்ட் வரி. ஸோ A is the correct answer. Now let's see 10th question.
யூஸிங் ப்ராப்பர் ஐடென்டிட்டி சொல்லிட்டாங்கனாலே ஃபார்முலா தான். ஸோ தெர் ஆர் ஸோ மெனி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் ஆர் தேர். நீங்கள் வந்து அந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் நான் தனியாக ஒரு நாள் கிளாஸ் வைக்கிறேன். ஃபார்முலா எல்லாத்தையும் திரும்ப ஞாபகப்படுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் 9th 8th படிச்சுட்டு நீங்கள் இந்த ஒர்க் ஷீட்டை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி தெரிஞ்சிருக்கும். இப்போ 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 8th கிளாஸ் வந்து அட்டன் பண்ணாமல் இந்த ஒர்க் ஷீட்டை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்தந்த சம்க்கான ஃபார்முலாவை மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபார்முலாவை இப்போதைக்கு நீங்கள் எழுதி மனப்பாடம் பண்ணி ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஃபார்முலேன்னு நான் அடிக்கடி ஃபார்முலேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. அது வந்து வேறு ஒன்றும் இருக்காது. அந்தந்த சம்முக்கு அந்தந்த ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸ் ரீஓப்பன்லாம் ஆனதுக்கப்புறம், ஸ்கூல் ரீஓப்பன்லாம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட டீச்சர்ஸ் நாங்கள் எல்லாம் நடத்துவோம். நெக்ஸ்ட்டுமா 10th கொஸ்டின் பாருங்கள். யூஸிங் ப்ராப்பர் ஐடென்டிட்டி த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் x plus 5 into x plus 3 into x minus 2 அப்படின்னு இருக்குமா. இதுவும் ஒன் ஆஃப் தி ஐடென்டிட்டி ஃபார்முலா தாம்மா. அகெயின் அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா x plus a, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஃபார்முலா. இதை நோட் பண்ணிக்கோங்க. x plus a into x plus b into x plus c அந்த ஃபார்முலா பிரகாரம் இருக்குது. ஐடென்டிட்டினாலே நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. x plus a into x plus b into x plus c இந்த ஃபார்முலா பிரகாரம் இருக்குது. கொடுத்துருக்கிற கொஸ்டினானது, கொடுத்துருக்கிற கேள்வியானது x plus a into x plus b into x plus c அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லாங். கேளுப்பா, கேளுமா கண்ணா. வாட் இஸ் யுவர் டவுட்? டவுட் கேளுப்பா. சரி, எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் சி அதுக்கான ஃபார்முலா யாருக்காவது தெரியுமா? இங்கே 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட் யாராவது இருக்கீங்களா? சரி, இதுக்கான ஃபார்முலா நான் சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே எனக்கு ஸ்பேஸ் இடம் இல்லாதனால நான் இங்கே எழுதுகிறேன். அது கொஞ்சம் லாங்காக வரும். எக்ஸ் க்யூப் எழுதிக்கோங்கம்மா. ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு எழுதிட்டு வர்றீங்களா? எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு அப்படி டிசெண்டிங் ஆர்டரில் வந்து அந்த எக்ஸான பவர் வந்து குறைஞ்சிட்டே வருமா. இங்கே பாருங்கள், எக்ஸ் க்யூபு, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்டு, இப்போ வந்து எக்ஸ் இன்ட்டு ப்ராக்கெட் ஆஃப் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ, ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ, சிஏ க்ளோஸ் த ப்ராக்கெட் ப்ளஸ் ஏபிசி. This is the formula for x plus a into x plus b into x plus c கான ஃபார்முலா இதுதான். சரி, இந்த ஃபார்முலா பிரகாரம் தான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் அப்படின்னா பிரதியிட போகிறோம். இங்கே எக்ஸுன்னு இருக்கிற இடத்துல எக்ஸ் தான் இருக்குது, நமக்கு பிரச்சனையே இல்லை. எல்லா இடத்துலையும் எக்ஸ் தான். 3 டேர்ம்லேயும் வந்து எக்ஸ் இருக்கிறனால இங்கே எக்ஸ் இருக்குது 3 ப்ராக்கெட்லேயும். ஸோ இங்கே ஏங்கிறது வந்து +5 இருக்குது, பிங்கிறது வந்து -3 இருக்குது, சிங்கிறது வந்து -2 இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அப்படி நம்ம ஃபார்முலாவில் பிரதியிடலாம். இங்கே பாருங்கள், எக்ஸ் க்யூப் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து எக்ஸ் க்யூபாக தான் நமக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸ் க்யூப் எழுதிக்கிட்டோம் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இந்த ஃபார்முலாவில் நான் எழுதுகிறேன், இந்த ஃபார்முலாவில் எழுதிக்கிட்டு இருக்கேன் a plus b plus c. ஸோ ப்ராக்கெட் ஏங்கிறது நம்ம என்னவா எடுத்திருக்கோம் கணக்கில் 5, ஏங்கிறது 5 இல்லையா? ஏங்கிறது வந்து 5, b இங்கே வந்து பாருங்கள், ஏ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது நான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன். பிங்கிறது வந்து இங்கே என்னவா இருக்குது -3, ஸோ -3. சிங்கிறது அடுத்தது சிங்கிறது வந்து இங்கே என்னவா இருக்குது -2, ஸோ -2. now close the bracket. அடுத்தது எழுதுகிறோம் ப்ளஸ் எக்ஸ்
ஓப்பன் த ப்ராக்கெட். இங்கே ஏபி, ஏபிங்கிறது ஏவி பியும் பெருக்கிறோம், ஏபியை பெருக்கிறோம். ஸோ இங்கே பெருக்கிறோன்னா ஏபி, இங்கே ஏ வந்து 5 எடுத்துருக்கோம், பி வந்து 3 எடுத்துருக்குறோம் இல்லையா. ஸோ 5 3s are 15. 5 3s are, நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் இது பண்ணிக்கோங்க. -15, ஏன் -15 போட்டிருக்கேன் அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இல்லையாம்மா. தென் பாருங்க அடுத்தது பிசி. பிசிங்கிறது பி வந்து -3 இருக்குது, இங்கே வந்து -2 இருக்குது. ஸோ பிசி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ -6, -15 -6. நெக்ஸ்ட் பாருங்கள் சிஏ. சிஏங்கிறது வந்து ஏங்கிறது வந்து 5, சிங்கிறது வந்து 2. ஸோ 5 2s are 10, -10 -10. இப்போ லாஸ்ட் பாருங்க ப்ளஸ் லாஸ்ட் டேம் வந்து ஏபிசி. ஏபிசிங்கிறது வந்து ஏ வந்து 5 இல்லையா, ஏங்கிறது வந்து 5. நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ரஃப்பில் கூட நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். ஏங்கிறது 5 மல்டிப்ளை பண்ணுறோம், பிங்கிறது -3 இன்ட்டு சிங்கிறது வந்து -2. இதுதாம்மா ஏபிசி. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது 5 3s are 15, 15 2s are 30, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ நமக்கு ஏபிசிங்கிற இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 30. ஏபிசிங்கிற இடத்துல 30 கிடைக்கும். இப்போ அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸ் கியூப். அடுத்த ஸ்டெப் எழுதுகிறோம், எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. இந்த ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ராக்கெட்டில் பாருங்கம்மா, இந்த ப்ராக்கெட்டில் வந்து 5 -5 -3யும் -2வும் ஆட் பண்ணும்போது -5 தான் கிடைக்கும் இல்லையா. -3 -5 நம்ம ஆட் பண்ணி தான் போடணும். ஸோ இங்கே வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5 - 5 தான் வரும். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 5 - 5, ஏன்னா 5 இருக்குது, மைனஸும் இருந்தால் ஆட் பண்ணி அதை மைனஸாக தான் போடணும். ஸோ 5 - 5ங்கிறது வந்து இங்கே 0 ஆகிடுது. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற டேர்ம் வந்து 0 ஆகிடுது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்து இந்த 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 இது ஃபுல்லாகவே நமக்கு 0 ஆகிடுது. இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே 0 ஆகிடுது. அடுத்தது ப்ளஸ், இங்கே அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணலன்னா மூணுமே மைனஸில் இருக்குது. -15 -6 -10 மூணையுமே ஆட் பண்ணி, அதாவது வந்து ஆடு நம்பர்ஸில் மைனஸ் இருந்ததுன்னா ஆட் பண்ணி மைனஸ் தான் போடணும். ஸோ 15 + 6 21, 21 + 10 31. ஸோ -31. ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து நமக்கு மைனஸில் தான்மா வருது. ஸோ -31x -31x ப்ளஸ் 30 ப்ளஸ் இங்கே வந்து பாருங்கள் லாஸ்ட் இருக்கக்கூடிய டேர்ம் 30. ஸோ இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது நீங்கள் ஃபார்முலா எழுதிட்டீங்க அப்படின்னா இதை நான் ரப் பண்ணிடுறேன். இப்போ இதை லாஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் இந்த டேமே 0 ஆகிடும். இந்த டேமே வந்து 0 ஆகிடும், நமக்கு தேவையில்லை. ஸோ 31x plus 30. This is the answer for this question. Option எதில் இருக்குன்னு பாருங்க. Third one. Yes, C is the right answer. C is the right answer for this question. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். அடுத்த சம் 11th கொஸ்டின் போகலாம். 11th கொஸ்டின் பாருங்க. கையில் ஒர்க் புக் வச்சுருக்கீங்களா? ஒர்க் புக் வச்சுருந்தீங்கன்னா ரீட் பண்ணலாமே யாராவது. கேன் எனிபடி ரீட் த கொஸ்டின் 11th கொஸ்டின்? யாராவது ரீட் பண்ணுங்க பார்க்கண்ணா.
fill in the blanks. 11th question fill in the blanks. சரி ஒரு புக் இல்லைன்னா நாளைக்கு கையில் ஒரு புக் வச்சுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க சரியா. if p plus q is equal to 8 and pq is equal to 12, அதாவது p plus q அதோட மதிப்பு வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க, pq is equal to 12, pq ஓட மதிப்பு வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. find the value of p minus q, p minus q ஓட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ஸ்பேஸ் இல்லாதனால மிஸ் இங்கே செய்கிறேன்ப்பா. ஸோ we know one of the formula p minus q, this is one of the formula. உங்களுக்கு வந்து கணக்கெல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சிடணும் இந்த கணக்கு எந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் எந்த இயற்கணித முற்றொருமைகளின் ஃபார்முலா பிரகாரம் வருது அப்படிங்கிறது டக்குன்னு நீங்கள் வந்து அதை கேட்ச் பண்ணிக்கிட்டு அந்த சம்ஸ் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். இது வந்து இந்த ஃபார்முலாவில் வருது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. p minus q the whole squared is equal to p plus q the whole squared minus 2. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். p plus q the whole square minus 4pq minus 4pq. ஸோ இங்கே p plus q the whole squared அப்படிங்கிறது அவங்க கணக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். p plus qங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க 8. அப்போ 8 ஸ்கொயர்ட், 8 ஸ்கொயர்ட் மைனஸ் 4pq, 4 pqவும் சம்மில் கொடுத்தாச்சு இல்லையா. 4 pqயோட வேல்யூவும் சம்மில் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 12. ஜஸ்ட் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா கிடச்சிடும் அவ்வளோதான். 8 ஸ்கொயர்டுக்கு என்ன ஆன்சர் 64. 8 8 ஆர் 64. இட் இஸ் அ ஸ்கொயர் நம்பர், வர்க்க எண், ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்க கிடைப்பது இல்லையா. இப்போ மைனஸ் 4 12s ஆர் 4 12s ஆர் ஹவு மச் 48. இது ரெண்டுத்துல நீங்கள் சப்ராக்ட், எஸ் ரெண்டுத்துல நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா how much you will get, how much you will get 16 இல்லையாப்பா. 64 48 போச்சுன்னா 16. சரி இந்த கணக்குக்கு 16 தான் ஆன்சரா? இந்த கணக்குக்கு 16 தான் ஆன்சரா கண்ணா? ஆமா. நோ, பிகாஸ் p minus q ஸ்கொயர்டு தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க p minus q கேட்டிருக்காங்க. வெரி குட். ஹூ செட், ஹூ இஸ் யுவர் நேம், ஹூ புது ஸ்டூடண்ட் இருக்க பேர் என்ன கண்ணா? இர்ஃபான். இர்ஃபான். வெரி குட் வெரி குட் வெரி குட், வெரி நைஸ், யூ ஹேவ் ஆன்சர்ட் வெரி வெல். ஸோ p minus q the whole ஸ்கொயர்னா 16 அப்படின்னா அதனால தான் கொஸ்டினை நீங்கள் நம்ம கவனமாக கவனிக்கணும். 4 ஸ்கொயர்டு தான் அது வந்து, தட் இஸ் p minus q the whole squared means 4 ஸ்கொயர்டுன்னு கிடச்சிருக்கு. அப்போ p minus qங்கிறது 4 தான் சரியா. ஸோ ஸ்கொயர்டும் இங்கே நான் திரும்ப உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற பசங்களுக்கு எழுதியே காமிச்சிடுறேன் பாருங்கள். இங்கே ஸ்கொயர்டே கட் பண்ணிடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்கொயரில் பவர் ஸ்கொயராகவோ இல்லை க்யூபாவோ இருந்ததுன்னா we can cut it. ஸோ இப்போ p minus qக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4 தான். ஓகே, shall we move to the next sum? If Srija wants to level her garden of length 2z plus 5 meter and breadth 2z minus 3 meter, then the குட்டிமா 1 minute தான் இருக்குது. நாளைக்கு இந்த சம்மு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சரியா. 12th சம்லேருந்து நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸில் எல்லோரும் ஒர்க் புக்கோட உட்காந்துருங்க. தேங்க்யூ டீச்சர். ஓகே ஓகே மேடம். ஓகேம்மா. தேங்க்யூ டீச்சர். ஓகே.